நடக்கவே 2 மாதம் 3 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஹாய் கைஸ், நான் தான் சஞ்சய் பேசுகிறேன். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் மோஸ்ட்டாக தமிழ் பார்த்தே வந்துருப்பீங்க. சில பேருக்கு தெரியும், ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதாவது ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஆக்சுவலாக எடுத்துன்றது. அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்றதை ஃபுல் ஷார்ட்டாக கிளியராக சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நம்ம ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடணும்னு கேட்பீங்க. ஆக்சிடென்டாக தான் வீடியோ போட முடியல, வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 25 நாள் கிட்ட ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி, அதை ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதை சர்ஜரிலாம் முடிச்சு ஒரு 25 நாள் ஆச்சு. எனக்கு என்ன பேசுறது என்ன போடுறது, இதுவே வெளியே போய் வீடியோ போட முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து என்னால் போடுறதுக்கான அந்த எண்ணமே இல்லை. இப்போ சரி ஓகே என்ன ஆச்சுன்றதை சொல்லிடலாம் ஃபஸ்ட்டுன்றதுக்காக இந்த வீடியோ. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே போல் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸ்விக்கி ஓட்டும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஒரு 2-3 செகண்டு தான். சடனாக ஒருத்தர் குறுக்க வந்தார். அதாவது நான் போகிறேன், அவர் வேற எங்கேயோ பார்த்துட்டு சடனாக என்னோட ரோட்டில் குறுக்க வந்துட்டார். சரி அவரை இடிக்கக்கூடாதுன்னு நான் சடன் பிரேக் அடித்தேன். சடன் பிரேக் அடிக்கும்போது நான் ஸ்விக்கி ஓட்டுறது டியோவில் தான் ஓட்டுறேன். சரி ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் ஒரே டைமில் அடிக்கும் போது, அதை சடனாக அடிச்சுன்னா 2 பிரேக் அடிச்சு தான் ஆகணும். நான் 2 பிரேக்கும் ஒரே டைமில் அடித்தேன். அடிக்கும் போது கிட்டாகி விழுந்துட்டேன். வண்டி கால் மேலே விழுந்து அது கால் அண்டச்சிருந்த டேமேஜ். அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க எந்தத்தில் அடின்றதை. இந்த மாதிரி ஆனோடனே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இருக்கவங்க ஒரு அக்கா வந்து ஃபஸ்ட் எய்ட் பார்த்தாங்க. ஃபஸ்ட் எய்ட் பார்த்துட்டு அவங்க சஜெக்ஷன் பண்ணது வந்துச்சு, சின்ன ஹாஸ்பிட்டல் எங்கே போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ராமச்சந்திரா போவாங்க. இது கொஞ்சம் வந்து அது பக்கத்தில் அடிப்பட்டு கிழிஞ்சிருக்கு, ஸ்டிச் போட்டுருக்க பாருங்க. அது என்னன்னா ஸ்டிச் போட்டது கிழிஞ்சிருக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிழிஞ்சிருக்கு. அதனால அது பக்கத்தில் தான் வந்து நமக்கு நிறைய நரம்பு, அதுவும் இல்லாமல் பிளட்டுக்கு போகிற, அதாவது ஹார்ட்டுக்கு போகிற பிளட் நிறைய ஓசஸ்லாம் இருக்குது, ஓஸ் இருக்குது அங்கே ஒன்று இருக்குது. அது நம்ம நாடி பார்த்துருக்கீங்களா, நாடி துடிக்கும். அது மாதிரி அங்கே காலையில் ஒரு இடத்துல துடிக்கும். அது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால ரிஸ்க் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். எனக்கு பிளட் லாஸ் அதிகமானதால் சீக்கிரம் போகணும். ஒரு 8 மணிக்கிட்ட போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. 7 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஃபஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போகிறதுக்கு ஒரு 8 ஆகிடுச்சு. 8 மணிக்கு போட்டு ஒரு 11 மணிக்குமே ஒருத்தர் மாற்றி வராங்க. இது வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான் அந்த இடத்துல பார்க்குறது, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க, நாளைக்காக வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் அட்மிட் ஆகிட்டோம். ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு 2 ஹவர் கிட்ட பார்த்து செஞ்சு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு டீப்பாக கொஞ்சம் திருச்சிச்சு. அது பக்கத்தில் நிறைய நரம்பும் ஹார்ட்டுக்கு போகிற ஓசம் இருக்கிறதுனால அதை ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு எனக்கு மயக்கம் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதை ஆக்சிஜனில் கொடுத்து எனக்கு மயக்கமாக வச்சு அதில் இருக்கிற நரம்பெல்லாம் நவுத்திட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டாங்க. அதனால் எவ்வளோ ஈஸி சொல்லணும்னா போட்டாங்க, அவ்வளோதான் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் அங்கே அட்மிட்டில் தான் இருந்தேன். அட்மிட்டில் இருந்து வர ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்ணுற பாருங்க. இதுதான் ஆச்சு அன்னைக்கு. ஏன்டா அப்போ வீடியோ ஒரு நாள் போனோன்னா என்ன பண்ண தெரில, நம்ம என்ன வீடியோ போட போகிறோம், என்ன யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம். நான் ஏன்னா 25ஆந்தேதி ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது டிசம்பர் 25 ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்துச்சு. ட்ரிப் போய் ஒரு 5 நாள் ட்ரிப்பில் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு அதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கலான்ற ஒரு இதில் இருந்தேன். அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நடக்கவே 2 மாதம் 3 மாதம் ஆகுன்றத சொல்லிட்டாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. இதுதான். இதனால தான் இந்த 25 நாளுமே என்னால் வீடியோ போடணும், எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருந்தேன். என்ன பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி ட்ரெயின் ஆகி வரதை முடிஞ்சா ரீல்ஸ்லையோ இல்லை ஸ்டோரிலையோ அப்டேட் எதனா ஒன்று அப்டேட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ்லையோ எதனா ஒன்று அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ரெக்கவர் பண்ணி எப்படி ஹீல் பண்ண முடியும் ஹீல் பண்ணி அது வந்து உங்களுக்கான வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மேலே எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. இந்த வீடியோ எப்படின்னு முடிச்சுக்கிறேன் கைஸ். இதுதான் ஆச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோ ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன், எப்படி நடக்க முடியுதான்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் நடக்க முடியல. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12, அதாவது Jan 12 ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் நடந்து பார்த்தீங்கன்னா December 14 இவ்வளோ ஆயிருக்கு. நான் இத்தனை நாள் ஆகியுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹீல் ஆகலை. நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஹீல் ஆகிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஸ்டோரியில் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ அதோட முடிச்சிடறேன் கைஸ். பை கைஸ்.